Hi friends, welcome to Laddu's kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெயின்போ தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதாவது ஒரே தோசை மாவு வச்சு 5 கலர்ல 5 வெரைட்டில டிஃபரெண்டா ட்ரை பண்ண போறோம். உங்க வீட்டு குழந்தைங்க சாப்பிட அடம் பிடிக்கிறாங்கன்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. வாங்க தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட்டு எல்லார் வீட்லேயும் இருக்கும் இல்லையா யூஸ்வலாக தோசை பேட்டர், அதை வச்சு ஒரு தோசை வச்சு எடுத்துக்கலாம். இதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கலர். இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் இல்லாமல் எந்த ஃபுட் கலரும் கலக்காமல் நேச்சுரலாக எப்படி கலர்ஸில் தோசை சுடுறது, அதுவும் ஃப்ளேவர்டாக ரொம்ப ஹெல்த்தியாக சுடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நமக்கு இப்போது ஒயிட் கலர் தோசை ரெடி ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு முடக்கத்தான் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முடக்கத்தான் தோசை பண்ணுறதுக்கு இந்த முடக்கத்தான் கீரையை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. முடக்கத்தான் கீரை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதோட காம்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் இலை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். நான் வில்லேஜ் சைடில் இருக்கனால எனக்கு பக்கத்துலேயே ஈஸியாக கிடைக்குது ஃப்ரீயாக. சிட்டியில் இருக்கும்போது கூட எனக்கு ஈஸியாக கிடச்சிது. மார்னிங் டைம் போனீங்கன்னா மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் மார்னிங் டைம் கீரை வாங்கும்போது கேட்டு பாருங்கள், இந்த கீரை கண்டிப்பாக கிடைக்கும். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குது, சொன்னால் இந்த வீடியோ பத்தாது. அவ்வளோதான், நம்ம கீரையை க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இப்போது இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க கீரை, நான் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், சும்மா ரஃப்பாக கட் பண்ணி. உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சீரகம். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போது இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. ஒரு கப்பில் தேவையான அளவு தோசை மாவு எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முடக்கத்தான் கீரை மிக்ஸை இதில் சேர்த்துடலாம். இதை இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி தோசை மாவுலேயே உப்பு சேர்த்துருப்பீங்க இல்லையா, அதனால இப்போ உப்பு சேர்க்க தேவையில்லை. இன்கேஸ் நீங்கள் மாவில் உப்பு சேர்க்கலைன்னா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு தோசை பேட்டர் ரெடி ஆயாச்சு. இப்போது அடுப்பில் தோசைக்கல் வச்சு அதில் தோசை ஊற்றி எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த தோசை. அவ்வளோதான், நமக்கு முடக்கத்தான் தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க, கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நான் இப்போ ஊற்ற போகிற 5 வெரைட்டி தோசையில் ருத்துக்குட்டிக்கு முடக்கத்தான் தோசைனா அவ்வளோ பிடிக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம கேரட் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேரட் தோசை பண்ணுறதுக்கு மீடியம் சைஸில் 2 கேரட் எடுத்து ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஜீரகம், நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போது இதை மூடி போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லான கேரட் பேஸ்ட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை நம்ம தோசை மாவில் கலந்துடலாம். ஒரு கப்பில் தோசை மாவு எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேரட் பேஸ்ட், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பச்சையாக அரைக்கிறோன்னு நினைக்காதீங்க, நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுக்கும்போது கேரட் வந்து குக் ஆகிடும். இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக ஊற்றி கொடுக்கும்போது குழந்தைங்க கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதை தோசைக்கல்லில் ஊற்றி எடுத்துடலாம்.
பாருங்கள் தோசை எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. குழந்தைங்க கேரட் சாப்பிட்லன்னு ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கலர் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும், கேரட் இருக்கா இல்லையான்னு தெரியாது. இதோட டேஸ்ட் கூட அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த தோசையை ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம எல்லோ கலரில் எப்படி தோசை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பில் காய்ச்சி ஆற வச்சின பால் சூடாக எடுத்தால் கூட தப்பில்லை. இதில் கொஞ்சமாக கலருக்காக குங்குமப்பூ கலக்க போகிறோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கப்பில் தேவையான அளவு தோசை மாவு எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சாஃப்ரான் மிக்ஸை கலந்துடலாம். பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லான தோசை பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதில் பெருசாக டேஸ்ட் எதுவும் டிஃப்ரெண்ட்டாக தெரியாது, பட் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். இந்த கலர் கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். இதை நம்ம ஒரு தோசைக்கல்ல ஊற்றி எடுத்துடலாம். ஒருவேளை உங்ககிட்ட சாஃப்ரான் இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து மிதமான சூட்டில் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சத்தூளோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் அந்த மிக்ஸை தோசை மாவில் கலந்துக்கோங்க. கலரும் இருக்கும். நம்ம நெய் ஜீரகத்தூள் சேர்க்குறனால அது நல்ல ஃப்ளேவர்டாக இருக்கும். அதுவும் ரொம்பவே நல்லா வரும். பாருங்க எவ்வளோ அட்ராக்டிவான கலரில் நமக்கு தோசை ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பீட்ரூட் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் ஒரு முழு பீட்ரூட்டை தோல் சீவிட்டு இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், கொஞ்சமாக சீரகம், ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க நமக்கு பீட்ரூட் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை தேவையான அளவு தோசை மாவு எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பீட்ரூட் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க சூப்பரான ஒரு பிங்க் கலர்ல கிடைச்சிருக்கு. இதை தோசைக்கல்ல தோசையா ஊற்றி எடுத்துடலாம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. நமக்கு தோசை ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்க நமக்கு எவ்வளோ அழகா 5 கலரில் 5 ஃப்ளேவரில் சூப்பராக தோசை ரெடி ஆயிடுச்சு. இதே மாவை கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி நம்ம இட்லியாக கூட ஊற்றி எடுக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் டைம் இட்லியை வாழை இலையில் ட்ரை பண்ணேன். ஸோ எனக்கு ஷேப் இந்த மாதிரி வந்துருச்சு. நீங்கள் துணி போட்டு இல்லைன்னா எண்ணெய் தடவி இட்லி சுடுங்க, உங்களோட பர்ஃபெக்ட் ஷேப் கிடைக்கும். இந்த வெரைட்டிஸ் ஆஃப் தோசை, ரெயின்போ தோசையை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உடனே உங்களுக்கு வந்து சேரும். ஈட் ஹெல்தி, ஸ்டே ஹெல்தி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.